அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவை சம்பாதிக்க முதலாவது இஸ்லாம் சொல்லுகின்ற வைத்திய முறை, இந்த உள்ளத்தின் பயங்கரமான வியாதியை குணப்படுத்த இஸ்லாம் கற்றுத்தருகிற முதல் சிகிச்சை முறை சலாம். எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு சலாம் சொல்லுங்கள். சாதாரணமாக கருதப்படக்கூடியவர்களை மதித்து சிரித்து மலர்ந்த முகத்தோடு முழுமையான சலாம் சொல்லுங்கள். சலாம் சொன்னாரா நின்று அவருடைய சலாத்தை மதித்து அவரை பார்த்து சிரித்து பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது விடயம் அஹிப்புல் மசாகின் வ ஜாலிசூஹும். ஹாக்கிமுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏழைகளை விரும்புங்கள், ஏழைகளோடு சகஜமாக பழகுங்கள். நாம் அமர்வது கூட எங்களுடைய லெவலுக்கு தரத்துக்கு ஏற்றவர்களை பார்ப்போம். ஒரு ஏழைக்கு பக்கத்தில் இடம் இருக்குகின்றது, நான் அங்கே போய் ஏன் உட்காருவது? நான் யார் அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே உட்காருவதற்கு? நான் தகுதி இல்லை, அவர் எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய அந்தஸ்து வேறு. என்னுடைய தரத்துக்கு தகுந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் சபையிலே? உணவு அருந்தும் போதோ அல்லது ஏதாவது ஒரு சபையில் உட்காரும் போதோ நான் முன்னே உட்கார வேண்டியவன் அல்லவா, நான் எப்படி பின்னே உட்காருவது? நான் மேடையில் அமர வேண்டியவன் அல்லவா, நான் எப்படி கீழே உட்காருவது? நான் அந்த அவர்களோடு உட்கார வேண்டிய ஆள் அல்லவா, இவர்களோடு நான் எப்படி அமர்வது? இந்த உணர்வுகள் வருகின்றதா? நான் என்ற மமதை உள்ளே இருக்குகின்றது. அந்த நான் என்ற மமதையின் கழுத்தை முறியுங்கள், அதை மிதியுங்கள். நான் என்ன? நான் யாரு? அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே பெருமைக்கும் கர்வத்துக்கும் மமதைக்கும் தகுதியானவன். அல் கிப்ரு ரிதாயி, பெருமை என்பது எனது போர்வை, அவன் அதுக்கு தகுதியானவன். எங்களுக்கு என்ன பெருமை இருக்குகின்றது? நாம் எதனை நாமாக சம்பாதித்துக் கொண்டோம்? கண், காது, நாவு, உறுப்பு, ஏதாவது ஒன்று நானாக அடைந்து கொண்டேனா? எனது ரப்பு தந்தது, எல்லா புகழும் அவனுக்கே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகளோடு சகஜமாக பழகுங்கள். அதனால் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நன்றி உணர்வு உண்டாகும். அல்லாஹ் என்னை எவ்வளவு நல்லா வைத்திருக்கிறான். இவர்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற தன்மை உண்டாகும். எங்களை விட மேல் தரத்திலே உள்ளவர்களோடு, உலக அடிப்படையில் மேலே உள்ளவர்களோடு புலம்பும் போது நானும் இப்படி இருந்து சரிவராது, ஏதாவது ஓடி ஆடி கொஞ்சம் ஏதாவது உருட்டி பரட்டி அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற போதாது என்ற தன்மையும் பேராசையும் உலக ஆசைகளும் தான் அதிகமாகும். ஏழைகளை விருந்துகளின் போது, விருந்தோம்பலின் போது ஏழைகளை குறிப்பாக அழையுங்கள். ஷர்ரு தஆம், கெட்ட விருந்து. ஏழைகள் ஒதுக்கப்பட்டு பணக்காரர்கள் மாத்திரம் பட்டியலிடப்படக்கூடிய விருந்து என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானியுடைய ஹதீஸிலே இன்னும் தெளிவாக சொல்கிறார்கள். ஆச்சரியம், உணவின் பால் தேவையில்லாத பணக்காரர்களோ அழைக்கப்படுகிறார்கள், உணவுக்கு தேவையுள்ள ஏழைகளோ ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பணக்காரரை நீங்கள் அழைக்காவிட்டால் அவர் இதைவிட ருசிகரமான உணவை அவர் உண்ணுவார். வேலை இல்லாமல் கூப்பிட்டு விட்டாரே என்று சுமையாக கருதி கொண்டு, ஏதோ கூப்பிட்டு விட்டார் முகத்தாட்சணைக்காக போக வேண்டும், சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சுமையாக கருதி கொண்டு வருவார். ஏழைகளை அழைத்து பாருங்கள், நேரத்துக்கு முன்பாக உங்களுடைய அழைப்பை ஏற்று மதித்து அங்கே மகிழ்ச்சியோடு அங்கே வந்திருப்பார்கள். எனவே உணவு, விருந்து, ஏழைகளுக்கு முதலாவது இடம் கொடுங்கள். ஏழைகளை வீடு தேடி சென்று அழையுங்கள், ஏழைகளை கெஞ்சி அழையுங்கள். வசதி உள்ளவர்களுக்கு சாதாரணமாக சொன்னாலும் போதும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது வழி பணிவுக்காக இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. பணிவான வேலைகளை, பணிவு உண்டாகக்கூடிய பணிவிடைகளை, அடுத்தவர்களுக்கு சேவைகளை செய்வது, பொது வேலைகளை செய்வது, சாதாரணமாக கருதப்படக்கூடிய வேலைகளை செய்வது. சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய தெருவிலே விறகு கட்டை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா இப்னு ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மா ஹமலக அலா ஹாதா வ அன்னல்லாஹ கத் அக்னாக அன் ஹாதா. அப்துல்லா இப்னு ஸலாமே, நீங்கள் செல்வந்தராச்சே, நீங்கள் இந்த விறகு கட்டை சுமந்து வர வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையே, என்ன அவசியம், என்ன நடந்தது, தாருங்கள் நான் சுமந்து வருகிறேன். அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு விறகு கட்டை
தோளிலே வைத்துக் கொண்டு அழுகிறார்கள். சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாருடைய கல்விலே அனுப்பிரமாணமான அளவு கர்வம், பெருமை, மமதை, அகம்பாவம் இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான். அல்லாஹ் என்னையையும் உன்னையையும் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அழுகிறார்கள். சாதாரணமான பணிவிடைகள். அமீருல் மோமினின் ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கண் தெரியாத ஏழை மூதாட்டி ஒன்றுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள். கண் தெரியாத ஏழை மூதாட்டி பெண்மணி, யாரும் அறியாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று அந்த வீட்டை சுத்தப்படுத்தி தண்ணீர் சுமந்து வந்து அழகான அந்த வீட்டை தேவைகளை நிறைவேற்றி விட்டு செல்வார்கள். அந்த பெண்ணுக்கு தெரியாது யார் என்று, யார் வருவது, யார் போவது, என்ன நடக்குது என்று தெரியாது. அந்த பெண் துஆ செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். இவர்களை விட யாரோ அங்கே முந்திக் கொண்டு அந்த வேலைகளை செய்திருப்பதை பார்க்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அது யார் என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். இவர்களால் முடியவில்லை. இரவு முழுக்க விழித்திருந்து நோட்டமிடுகிறார்கள். பார்த்தால் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூதாட்டியினுடைய வயோதிப பெண்மணிய வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள். வஅன்த யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் நீங்களா இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று கேட்டதும் வாயிலே கையை வைத்து விரலை வைத்து மௌனமாக இரு, அந்த பெண்ணுக்கு தெரிந்துவிடும் நாங்கள் யார் என்று இஷாரா செய்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியான சமூகமாக அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான அத்துணை வழிகாட்டல்களும் இருக்குகின்றது. எனவே இந்த வகையிலே நாங்கள் கர்வம், பெருமை என்ற இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பேச்சினால் பெருமை வரலாம், பதவியினால் பெருமை வரலாம், திறமையினால் பெருமை வரலாம், ஏன் அறிவு, வணக்க வழிபாடுகளினால் கூட பெருமை வரலாம். இதை நாங்கள் இனம் கண்டு, அடையாளம் கண்டு நாங்கள் எங்களுக்கு சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவர்களுடைய உள்ளங்களை தூய்மையான பரிசுத்தமான உள்ளங்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுகின்ற தெளிவான உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எல்லா வகையான கல்புடைய, உடலுடைய வியாதிகளை விட்டும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.